தன்னை முன்னேற்றி கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இது இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா எல்லாருமே ஒரு பொதி சுமக்கிற கழுத மாதிரி ஒரு மூட்டையை சுமந்துகிட்டே இருப்பாங்க. அது என்ன பொதி சுமக்கிற கழுத மாதிரி ஒரு மூட்டையை சுமக்கிறது அப்படின்னா, கவலை அப்படிங்கிற ஒரு மூட்டை. ரொம்ப கவலையா இருக்கு சார், நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு சார். நினைச்சாதானே கவலை, ஏன் நினைக்கிறப்ப அப்படின்னு யாரா கேட்டா, அது எப்படி சார், கவலையா இருக்கு சார், ரொம்ப கவலையா இருக்கு சார், மனசு பாரமா இருக்கு சார் அப்படின்பா. டயலாக் கொடுவோம், மனசு பாரமா இருக்கு சார் அப்படி. அபாரமா இருப்ப, பாரமா இருக்காது, அபாரமா இருக்கு. அது எப்படி சார், நினைச்சாலே கவலையா இருக்கு. ஒரு சம்பவம் சொல்றேன், அது சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு இன்னும் மனசுல அப்படியே டக்குன்னு உள்வாங்க முடியும். போதி தர்மர் பௌத்தத்துல உயர்ந்த நிலையில இருந்த பெரிய ஞானி போதி தர்மர், உங்களுக்கு தெரியும். போதி தர்மர் அவரை ஒரு ராஜா பார்க்க வந்தார். போதி தர்மர் ரொம்ப விசித்திரமான ஆளு. அதாவது புகழ் இகழ் எல்லாத்தையும் கடந்தவர் அவர், மகா ஞானி. ஒரு ராஜா பார்க்க வந்தார். முகமெல்லாம் எப்ப பார்த்தாலும் கவலையா சோகமா. அவர் நல்ல சிரிச்ச முகமா இருக்காரு. ஞானிக்கு இலக்கணமே அதான், எதுக்கும் கவலைப்படக்கூடாது, எப்பவுமே ஆனந்தமா இருக்கும். அழுது வடிஞ்சுக்கிட்டு எப்ப நம்மளை விட சோகமா இருந்தான்னு வச்சுங்க, அவெல்லாம் சாமியார்னா பேர். பல சாமியாரை பார்த்தா கொள்ளக்கார மாதிரி இருக்க, முகத்துல ஆழாக்கு அருள் இல்லை, ஒரு ஒளி இல்லை, ஒரு புன்முறுவல் இல்லை. இவங்க தாடி வேற வளர்த்துறான், சிரிக்கிறானா அழுகுறானே தெரிய மாட்டேங்குது. அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. முகத்துல ஒரு பொலிவு இருக்க வேண்டாம். ஒரு துறவி கண்ணில் ஒளி இருக்கணும், கண்ணில் ஒளி இருக்கணும், அது ஆனந்தமான புன்முறு இருக்கணும். எப்பவும் அந்த சமநிலை, சாந்த நிலை, ஞான நிலை அதுலயே இருக்கு. அதான் ஒரு ஞானிக்கு இலக்கணம். சும்மா எல்லா சாமியார் காலையும் போய் ஊந்துகிட்டு இருக்காதீங்க. அது கண்ணில் ஒளி இருக்கான்னு பாருங்க, முகத்துல அந்த புன்முறுவல் இருக்கா பாருங்க, அந்த நிறை நிலை அப்படியே இருக்கான்னு பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் நல்ல சாமியார். போதி தர்மர் அப்பேற்பட்ட ஒரு ஞானி. அவரை பாக்குறதுக்கு ஒரு ராஜா வந்தான். வண்டியான கவலை அந்த பயலுக்கு. ராஜா தானே, சௌக்கியமா இருக்க வேண்டியது தானே, எவ்வளவு பணம் வச்சிருக்க, மந்திரி, ஆனை, பூனை, அம்பாரி எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா முகமெல்லாம் சோகமா, முகமெல்லாம் வருத்தமா. அது விட்டு பாத்துறீங்களா, கொஞ்சமா வச்சிருக்க பல பேர் சௌக்கியமா சந்தோஷமா இருந்திருக்கிறேன். நிறைய வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கதையை நிறுத்திட்டு ஒரு கதைக்கு போறேன், திரும்ப அந்த கதைக்கு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. ஒரு ராஜா நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தார். ரொம்ப முத்தின நிலையில அப்படியே தளர்ந்து போய் படுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு வைத்தியம் எல்லாம் பண்றாங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், இவர் ரொம்ப கவலையாவும் சோகமாவும் இருக்கிறாரு, இத போக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு, கவலையே இல்லாத ஒருத்தனுடைய கோட் மேல போட்டுக்குவாங்க, அந்த கோட் மேலாட, அத கொண்டாந்து இவனுக்கு போட்டீங்கன்னா தெரிய போயிடும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டேன். போதும், மந்திரி தான் ஓடுறான், திசைக்கு ஒருத்தன் பிச்சுட்டான் போய். அப்படி ஒரு கோட்டை எவன் கவலையே இல்லாதவனும் அவனை கண்டுபிடிச்சு அவன் கோட்டை கொண்டாந்து ராஜாவுக்கு போட்டுடணும் அப்படி முடிவு பண்ணி அங்க தேடி இங்க தேடி, ஆத்தங்கரை குளத்தங்கரை எங்கெங்க தேட முடியுமா எல்லாத்தையும் தேடி கடைசியா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சான். ஒரு இருட்டு, ஒரு காவாக்கரை, ஒருத்தன் புல்லாங்குழல் மாதிரி ஒண்ணு வச்சு வாசிக்கிட்டு இருக்கிறான். அவனே சிரிக்கிறான், அவனே ரசிக்கிறான் அப்படின்னு இருக்கிறான், சந்தோஷத்துல அப்படியே உற்சாகத்துல இருக்கிறான், ஆனந்தத்துல இருக்கிறான். மந்திரி பாத்துட்டான் அவனை, நில்லு அப்படின்னா. அவன் நின்றுட்டு இருக்கிறான். நீ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறியா? ஆமா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறியா? ஆமா. உனக்கு கவலையே கிடையாதா? கிடையாது. நீ எப்பவுமே கவலை இல்லாம உற்சாகத்துல என்னைக்கு இருப்பியா? எப்பவும் இருப்பியான்னு. ஆமா. அப்போ ஒரு காரியம் பண்ணு, இந்த ஊர் ராஜா உடம்பு சரியில்லாம இருக்கிறான், ரொம்ப கவலையா இருக்கிறான், அவனுக்கு உன் கோட்டை மேல எடுத்து போத்திட்டா சரியா போயிடும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். அரண்மனை ஜோசியம் சொல்லியிருக்கிறான். மகிழ்ச்சியான ஒருத்தனுடைய கோட்டு கொண்டு வந்து போடணும்னு சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் உதவி பண்ணு, நீ ஒரு 2 மணி நேரம் உன் கோட்டை கயட்டி கொடு, நாங்க ராஜாவுக்கு போட்டு அவனை சரியாக்கி திரும்ப கொண்டாந்து கொடுத்துருவோம். சிரிச்சா ஹாஹான்னு. என்னன்னா, ஏன்டா கோமணத்தை தவிர ஒண்ணுமே கிடையாதுடா, கோட்டை கிடையாதுடா, நான் வெறும் கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், அவ்வளவுதான். நீ இருட்ட தள்ளி நின்று பாக்கறதுனால எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிற, ஏன்டா கோமணத்தை தவிர ஒண்ணுமே இல்லடா அப்படின்னா. என்ன குறிப்பு, இத்தனை வச்சிருக்கிற ராஜா சோகமா இருக்கிறான், ஒண்ணுமே இல்லாம கோமணம் கட்டி இருக்காம எவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்கிறான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். ஒரு அருமையான கதை இந்த கதை. இதை இப்ப திரும்ப நீங்க பாக்கணும். நான் சொன்ன பாருங்க, இன்னொரு ராஜா கவலை சோகம் வருத்தம். இந்த ராஜா யாரா போதி தர்மத்தை போனான், காலில் விழுந்தா. என்னப்பா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க
என் கவலையெல்லாம் யாராவது போக்குனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் கவலையை யாரு விரட்டுவாங்கன்னே தெரியல. ஏகப்பட்ட கவலைகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் விரட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க, யாராவது எனக்கு விரட்டணுங்க அப்படின்னு. போதி தர்மர் ரொம்ப குறும்பானவர். நீ நாளைக்கு வா விரட்டிடுவோம் அப்படின்னா. நாளைக்கு நீ வா, உன் கவலையெல்லாம் விரட்டிடுவோம். நிஜமாவா அப்படின்னா சந்தேகப்படாதுப்பா, நாளைக்கு நீ வா, இதே நேரத்துக்கு இங்க வா, உன் கவலையை முழுக்க ஓட 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 நான் விரட்டுறேன் பார், நீ ஏன் கவலைப்படுற அப்படி. சந்தோஷமா போயிட்டேன். மறுநாள் கரெக்டா குறிச்ச நேரத்துக்கு வந்தா பாருங்க, ஒரு பெரிய பெரம்பு வச்சிருக்கிறார். பெரம்பு அப்படியே உருவிக்கிட்டே இருந்தார். எல்லாம் பயந்துட்டான். கவலையை ஓட ஓட விரட்டுறேன்னு கையில பெரம்போட போதி தர்மர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ராஜாவை அடிச்சுட்டாருன்னா பெரிய பிரச்சனையா போயிடுமே. ராஜாவை அடிச்சுட்டா சன்னியாசி அரெஸ்ட் பண்றதா, அரெஸ்ட் பண்ணாம விடுறதா, அடிக்க போறாரா, நல்லா அப்படி வேணும்னு இந்த பல்லெல்லாம் கடிக்கிற மாதிரி கடிச்சுக்கிட்டு தயாரா அப்படின்னாரு. இவனுக்கே ஒண்ணும் புள்ள. ராஜா பெரம்ப கையில வச்சிருக்கீங்க, என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு. உன் கவலையை ஓட ஓட விரட்டணும்ல, உன் கவலையெல்லாம் அனுப்பு, ஒன்னா கவலை அனுப்பு, அடிச்சு விரட்டுறோம் பாரு, கவலைய குடு, உன் கவலை ஒன்னா அனுப்புனார், உன் கவலை ஒன்னா அனுப்புனார். ராஜா பார்த்தா, எங்க கவலைங்கிறது ஒரு உயிருள்ள மனுஷனும் உயிருள்ள ஒரு விலங்கோ ஒரு உயிருள்ள ஒன்னும் இல்லைங்க. பின்ன என்னப்பா, நீ கவலையை அனுப்பிச்சா ஓட ஓட நான் விரட்டுவேன், கவலை அனுப்பு. அது ஒரு உயிருள்ள பொருள் இல்லைங்க. பின்ன என்னன்னா அது எனக்குள்ள இருக்குதுங்க. அப்ப ஒன்னதான் உதைக்கணும். ஏன் இப்ப கவலையை ஓட ஓட விரட்டணும்னா நீ கவலையை வெளியே தனியா எடுத்து வச்சா அடிச்சு விரட்டிடுவேன். ஆனா அது உனக்குள்ளே இருக்குது அப்படின்னா இப்ப நான் ஒன்னதான் அடிக்கணும். அது உள்ள இருக்குதுங்களே, அதை நான் எப்படிங்க வெளியே அப்படின்னா, நீ ஒண்ணு பண்ணு, உட்கார், கண்ணை மூடு, உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு கவலையா யோசி. இந்த கவலை என்ன, இது ஏன் வந்தது, இது எதனால எனக்கு துன்பம் தருதுன்னு ஒன்னொன்னா யோசி. ஒவ்வொரு கவலையா வெளியே வரும். அப்படி வெளியே வர வர என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னாரு. உட்கார்ந்தான், கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தான். ஒவ்வொரு கவலையா ஒன்னொன்னா வெளியே வந்தது. யோசிச்சான் பாருங்க. மெல்ல அப்படியே அவனை விட்டு அதெல்லாம் போறது தெரிஞ்சு, லேசாயி பாரம் குறைஞ்சு நிம்மதியாயி ஆனந்தமா இருக்கிற அனுபவம் அவனுக்கு கிடைச்சு. கொஞ்சம் பொறுத்து கண்ணை திறந்து அழுதுகிட்டே, கண்ணில் ஆனந்த கண்ணீர். எனக்கு உண்மையிலேயே என் கவலையை ஓட ஓட விரட்டிட்டீங்க, நீங்க எப்படி விரட்டிட்டீங்க தெரியுமா? என்ன விளங்குச்சு நமக்கு? நம்ம கவலை நமக்குள்ளதான் இருக்கு. அதை சைக்காட்ரிஸ்ட் விரட்ட முடியாது, அதை தூக்க மாத்திரை விரட்ட முடியாது, அதை பூசாரி விரட்ட முடியாது, எந்த ஜோசியன்னு விரட்ட முடியாது. கிறுக்கு பயலுக்கு எந்த ஜோசியன்ட்ட போனா நம்ம கவலை போகும்னு அலையிறான், எந்த சாமியாட்டு போனா நம்ம கவலையை விரட்டலாம்னு அலையிறான், எந்த கோயில போய் கவலையை விரட்டலாம்னு அலையிறான். கிறுக்கு பயலுக்கு வேற என்னத்த சொல்றது எனக்கு வர கோவத்துக்கு? என்ன கிறுக்கு பயலுக்கு? உன் கவலைய பூசாரி எப்படிடா விரட்டுவேன்? அவனே 1000 கவலையில இருக்கிறான், அவன் எப்படிடா உன் கவலையை விரட்டுவான்? ஜோசியர் விரட்டுவாரா, சாமியார் விரட்டுவாரா, அவன் விரட்டுவானா, இவன் விரட்டுவானா அப்படின்னு எவன் காலிலேயே போய் வெக்கம் இல்லாம விழுந்துகிட்டு, உன் கவலையை உன்னால் மட்டுமே வெளியேற்ற முடியும். அது உனக்குள்ள உட்கார்ந்து இருக்குது, ஒன்னா எடுத்து வெளியே போய் அதை யாரும் தொண்டைக்குழிக்குள்ள பூந்து உள்ளே இருந்து எடுக்க முடியாது, டியூப் விட்டு எடுக்க முடியுமா? உன் கவலை உனக்குள்ள நீதான் குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கிற. நான் உரிமையா பேசுறேன், எல்லாரையும் என் புள்ள மாதிரி நினைச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ நான் ஓன்னு பேசிட்டு இருக்கிறைய, அவ்வளவு உங்க மேல இருக்கிற அன்புனால நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க கவலைய நீங்க தான் விரட்ட முடியும், அது உள்ளுக்குள்ள குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. போதி தர்மர் குச்சியை எடுத்த மாதிரி நான் என்ன குச்சி எடுத்தா விரட்ட முடியும்? ஒன்னா விரட்டுங்க வெளியில, ஒவ்வொரு கவலையா போட்டு. புள்ளைய பத்தி கவலை, மருமகளை பத்தி கவலை, பேரனை பத்தி கவலை, புருஷனை பத்தி கவலை, பொண்டாட்டிய பத்தி கவலை, மண்ணாங்கட்டி ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா எல்லா குப்பையும் உள்ள போட்டா போட்டே இருக்க வேண்டாம். எது எக்கடு கேட்டா என்ன? நாம அந்த பூமியில பிறந்தோம், இருக்க போறது கொஞ்ச நாள், சந்தோஷமா சிரிச்சோம், போய் சேர்ந்தோம், அதான் வாழ்க்கை. என்ன கவலைப்படாதீங்க, இனிமே எதுக்காக கவலைப்படாதீங்க. அப்புறம் போதி தர்மர் மாதிரி நான் குச்சி தூக்கிட்டு வர வேண்டியதுதான், புரியுதா? குச்சி இல்லாமைய கவலையே அவங்களே விரட்டிடுங்க.